ஓம் மகா கணபதியே நமக. குரு வாழ்க, குருவே சரணம். ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கங்கள். நம்ம இந்த வீடியோ மூலியமாக 2026ஆம் ஆண்டிற்கான ஏப்ரல் மாத ராசி பலன்களை பார்க்க இருக்கிறோம். குறிப்பாக இந்த வீடியோவானது பார்த்தோம் அப்படின்னாக்கா தனுசு ராசி அன்பர்களுக்கான வீடியோ. இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு 2026 ஏப்ரல் மாத ராசி பலன்களை பார்க்கல உங்களுடைய ராசிநாதன் சொல்லக்கூடிய கிரகம் ராசிக்கு 7ஆம் இடத்தில் சுய நட்சத்திரமான புனர்பூச நட்சத்திரத்திலேருந்து உங்கள் ராசியை பார்க்கக்கூடிய யோகத்தில் உட்காந்துருக்கார். தெளிவாக சொல்லணும் அப்படின்னாக்கா பல்லாண்டு காலமாக உங்களை வாட்டி வதைத்த சனி பகவானால் மீண்டு வர முடியாமல் நின்ற உங்களுக்கு, ஒரு திக்கற்று நின்ற உங்களுக்கு ஒரு தெளிவான வழி பிறக்கக்கூடிய அமைப்புகளில் இந்த சனி பகவானும் ஒரு வழியை விட்டுருக்கார். உங்கள் ராசிநாதன குரு பகவானும் உங்களை ராசியை நோக்கி பார்வையிடுகிறார். இந்த விஷயங்கள் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு அதிர்ஷ்டத்தை வாரி வழங்கக்கூடிய ஒரு மாத காலகட்டமாக இந்த மாதம் உதயமாகுதுங்க. உங்களோட கஷ்ட நஷ்டங்கள்லாம் சொன்னோம் அப்படின்னாக்கா ஒரு நாள் போதாது அப்படின்ட்டு தான் சொல்லணும். எல்லா ராசிக்காரர்களுக்கும் 7.5 சனி நடக்கிறது உண்மைதான். ஆனால் இந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு மட்டும் தனித்துவம் வாய்ந்த ஒரு 7.5 சனின்னு தான் சொல்லணுங்க. ஏன்னா இது குரு பகவானுடைய வீடு அல்லவா. தனுசு ராசி என்பது குரு பகவானுடைய வீடு. நீதி, நேர்மை, கண்ணியம், கட்டுப்பாட்டுக்கு இந்த குரு பகவான் முக்கியத்துவம். அதே போல் நீதிமான் சொல்லக்கூடிய கிரகமே சனி பகவான். அப்போ நீதிமான் அப்படின்றது சொல்லக்கூடிய இந்த சனி பகவான் இன்னொரு நீதிமானோட வீட்டில் உட்காந்துருக்கக்கூடிய காலகட்டத்தில் முன்ஜென்ம கர்மாவின் பலன்களை அறவே தீர்த்துட்டு தான் போவார் அப்படின்ற விதிங்க. இந்த விதிகள் கடந்த ஒரு 7 வருட காலமாக அனுபவித்து முடிச்சுட்டிங்க. இனிமேல் உங்களோட வாழ்க்கையில் முன்ஜென்ம கர்மாவின் பலன்கள் அனுபவிக்கிறதுக்கான விதிகள் இல்லை, எதுவுமே இல்லைன்னு தான் சொல்லணும். எல்லா தண்டனைகளும் அனுபவிச்சுட்டீங்க. வாழ்க்கையின் தத்துவம்னா வாழ்க்கைனா என்னன்றது உணரக்கூடிய அளவுகளுக்கு அனைத்து அனுபவித்து முடிச்சுட்டீங்க. உங்களுக்கு யோகமான காலகட்டங்கள் இந்த 2026 தொடங்க ஆரம்பிச்சிருச்சுன்னு தான் சொல்லணும். அப்போ இந்த மாத காலகட்டத்தை மட்டும் கிடையாது, இன்னொரு இதுக்கு பிறகு வரக்கூடிய அடுத்த 30 ஆண்டு காலகட்டங்கள் நீங்கள் இதுக்கு பிறகு செய்யக்கூடிய தான தர்மங்களும் நன்மை தீமைக்கு உகந்த மாதிரி தான் பலன்கள் உங்களுக்கு கிடைக்க போகுது. அதனால் இனிமேலுக்கு உங்களுக்கு எந்த விதத்தையும் தோஷங்களோ பாதிப்புகளோ ஏற்படுறதுக்கான அமைப்பு கிடையாது. தனுசு ராசி அன்பர்களுக்கு 12 வருடத்துக்கு ஒரு முறை நடக்கக்கூடிய நிகழ்வு இந்த நேர காலகட்டத்தில் நடந்துகிட்ருக்கு. இந்த விதிகள் என்ன அப்படின்னாக்கா 12 வருடத்துக்கு ஒரு முறை தான் தன்னோட ராசிக்கு 7ஆம் இடத்துக்கு குரு பகவான் வருவார். அப்போ தன்னுடைய ராசிக்கு 7ஆம் இடத்துக்கு குரு பகவான் தன் ராசியை குரு பகவான் பார்க்கும் சமசப்தமாக 7ஆம் பார்வையாக பார்க்கக்கூடிய காலகட்டத்தில் திடீர் அதிர்ஷ்டங்கள், திடீர் பணவர்கள் ஏற்படக்கூடிய காலகட்டங்கள், குடும்பத்தில் ஒரு சுப நிகழ்வுகளும் சுபகாரியங்களும், அழியா சொத்து சேர்க்கையும், வீடு மனைவாசல் வாங்குவது, கட்டுவது, குடிபெயர்றது, குலதெய்வத்துக்கு செய்ய வேண்டிய சடங்குகள் செய்கிறது, இதை மாதிரியான ஒரு சுப நிகழ்வுகளை ஏற்படுத்தக்கூடிய ஒரு காலகட்டங்களாக இந்த மாதத்திலிருந்து உதயமாக போகுதுங்க. அதனால் இந்த ஏப்ரல் மாத காலகட்டங்கள் ஒரு மிகப்பெரிய ஒரு அதிர்ஷ்டத்தை வாரி வழங்கக்கூடிய ஒரு காலகட்டம் தான் சொல்லணும். அதனால் தனுசு ராசி என்பர்களின் வாழ்க்கையில் பல நாட்களாக காத்திருந்த ஒரு சில விஷயங்கள்லாம் இந்த மாதத்தில் நடக்கிறத பார்க்க முடியும். திருமணம் ஆகாத நபர்களுக்கு திருமண வாய்ப்புகள், குழந்தை பேர் இல்லாத நபர்களுக்கு குழந்தை பேர்கள், நிரந்தரமான தொழில் இல்லையேன்னு காத்திருந்த நபர்களுக்கு நிரந்தரமான உத்தியோக அமைப்புகள் பெறக்கூடிய அமைப்புகள், அரசாங்க உத்தியோகங்கள் உங்களை தேடி வரக்கூடிய காலகட்டங்கள், இது எல்லாமே உங்களுக்கு இந்த மாத காலகட்டத்தில் உதயமாக போகுதுன்றீங்க. இதில் நான் குறிப்பாக சொல்ல விரும்புகிறது என்னன்னாக்கா, வயது வந்த நபர்கள் தனுசு ராசியில் இருக்கிறீங்க அப்படின்னாக்கா நாட்களை கடக்காமல் ஒரு 24, 25 வயது கடந்துட்டால் ஆண் பெண் யாராக இருந்தாலுமே திருமணம் சம்பந்தமான முயற்சிகளை எடுத்து பண்ணிக்கிறது விசேஷத்தை கொடுக்கும். இந்த மாதிரியான யோக காலகட்டங்கள் இனிமேலுக்கு வரணும்னா 12 வருடம் தான் ஆகுன்றது விதிங்க. இது எதுக்காக சொல்கிறேன்னா, இந்த நாட்களில் கலியுகத்தில் இதுக்கு முன்பாகலாம் பார்த்தோம் அப்படின்னாக்கா ஒரு நபர்களுக்கு திருமணம் பண்ணி வைக்கிறோம் அப்படின்னாவே நல்லதோ கெட்டதோ அவர் தான் கணவன், அவன் தான் புருஷன் அப்படின்ற மாதிரி வாழ்ந்து தான் தீரணுன்ற கஷ்டத்தில் வாழ்ந்தாங்க. பிரச்சனைகள் வர்றது உண்மைதான், ஆனால் சேர்ந்து வாழ்ந்தாங்க. ஆனால் இந்த காலகட்டத்தில் ஆணுக்கு நிகர் பெண் அப்படின்ற ஒரு விதிகள் வந்ததுனால யாருக்கும் யாரும் அடிமை இல்லை அப்படின்ற உணர்வுகளோட இன்றைக்கு திருமணம் பண்ணுறாங்க, 3ஆவது நாளே டைவர்ஸ் வாங்கிடுறாங்க. இதெல்லாம் நடக்கிறத பார்க்க முடியுது. அப்போ ஒரு வாழ்க்கை அப்படின்றது இந்து தர்மத்தின் அடிப்படையில் சாதாரண விஷயம் கிடையாதுங்க. 2 மனங்கள் இணையுது என்பது அந்த காலகட்டத்திலேயே அங்கே சொர்க்கத்தில் நிச்சயிக்கப்பட்டதுன்னு சொன்னாங்க. அதெல்லாம் இந்த நாட்களில் கடந்து தூக்கி போட்டுட்டு போயிட்டுருக்காங்க. இந்த விதிகள் எதுவுமே இன்னும் நடக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி விதிகள் இருந்தால் கண்டிப்பாக ராசிக்கு 7ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய இந்த குரு பகவான் பார்வையில் இருக்கும் போதே திருமணம் நிச்சயிக்கப்பட்டு அல்லது திருமணம் முடிச்சு கொள்வது மிகப்பெரிய விசேஷம் கொடுக்கும். அதனால தான் நான் சொல்ல விரும்புகிறது என்னென்னாக்கா, தனுசு ராசியில் பிறந்த நபர்களுக்கு மட்டும் வருகின்ற ஜூன் மாதம் 1ஆம் தேதிக்குள்ளார வயது வந்த நபர்களுக்கு நல்ல ஒரு வரனை தேடி
திருமணம் நிச்சயிக்கப்பட்டு திருமணம் நடந்துடுச்சு அப்படின்னாக்கா கன்ஃபார்ம்டாக நீங்கள் வாழ்க்கையில் அடுத்த 65 வருட காலகட்டங்கள் அந்த கணவன் மனைவி உறவுகளோட சேர்ந்து வாழ்ந்து நல்ல தீர்க்கமான ஆயுளோடையும் நிறைந்த செல்வத்தோடையும் புத்திர புத்தான சந்தான விருத்தியோட நீண்ட ஆயுளோட நிறைந்த செல்வத்தோடையும் வாழ்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. உங்களோட சுய ஜாதகத்தில் தார தோஷம் இருக்கட்டும், மாங்கல்ய தோஷம் இருக்கட்டும், புத்திர தோஷம் இருக்கட்டும், எந்த தோஷம் வேணாலும் இருந்துட்டு போகட்டும். ஆனால் இந்த காலகட்டத்துக்குள்ளார் திருமணம் நடந்தால் அனைத்து தோஷங்களும் நிவர்த்தி பண்ணக்கூடிய சக்திகள் உண்டு. அதனால் நீங்கள் திருமணத்தை பண்ணிக்கின்ற விதிங்க. இல்லைங்க திருமணம் பண்ணுறது மட்டும்தான் விதிகளாக வேறு எதுவும் சுபகாரியங்கள் செய்யக்கூடாதுனாக்கா அனைத்து வித சுபகாரியங்களும் செய்கிறது விசேஷம். எந்த காரியங்கள் செய்கிறீங்களோ அந்த காரியம் பல்லாண்டு காலம் சேவித்து நிற்கின்ற விதிங்க. ஒருவேளை சொந்த தொழில் செய்யணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா இந்த நேர காலகட்டத்தில் அந்த சொந்த தொழிலை விரிவுபடுத்திங்கன்னா உங்களோட தலைமுறைக்கும் அது இருக்குன்ற விதிங்க. அடுத்த 65 வருடத்துக்கு அதை யாராலும் தடுத்து நிறுத்த முடியாது. வருங்காலகட்டத்தில் எவ்வளோ சோதனைகள் வந்தாலும் அந்த நிறுவனமானது வளர்ச்சியை நோக்கி பயணத்தை எட்டுன்ற விதிங்க. ஒருவேளை நல்ல ஒரு உத்தியோகம் பெறுறீங்க அப்படின்னாக்கா நல்ல ஒரு உத்தியோகத்தின் விளைவாக ஆதாயத்தை பெறக்கூடிய ஒரு காலகட்டங்கள் உதயமாயிடும். இப்போ தனுசு ராசி அன்பர்களுக்கு ஒரு அதிர்ஷ்டம் நிறைந்த காலகட்டம் உதயமாயிடுச்சு. வருகின்ற ஜூன் வரலும் ஜூன் மாதத்துக்குள்ளார அந்த யோகங்களை அனுபவித்து கொள்வது விசேஷத்தை கொடுக்கும். அடுத்து உங்களோட ராசிக்கு பார்த்தோம் அப்படின்னாக்கா 3ஆம் இடத்தில் இந்த புதன் செவ்வாய் ராகு இணைவு இருக்கிறது. எதிராளிகளை வெல்லக்கூடிய அமைப்புகள் அப்படின்ற சொல்லலாம். எதிராளிகள் எத்தனை பேர் இருந்தாலும் உங்களை விட்டு விலகி ஓடிடுவாங்கன்ற விதிங்க. அடுத்து 9ஆம் அதிபதியும் தனாதிபதியும் சொல்லக்கூடிய கிரகம் 4ஆம் இடத்தில் சூரியன் சனியும் சேர்ந்திருந்தால் அழியா சொத்துக்கள் வாங்குவதற்கும் வீடு முனைவாசல் வாங்கி வீடு முனைவாசல் கட்டுவதற்குமான உகந்த காலகட்டங்கள். பழைய வீடுகளை இடிச்சிட்டு புதிய வீடுகள் கட்டக்கூடிய யோகங்கள் உண்டுன்ற விதிங்க. 5ஆம் இடத்தில் சுக்கிர பகவான் இருக்கிறது. மகாலட்சுமி யோகன்ற விதிங்க. பண தட்டுப்பாடுகளுக்காக இயங்கியிருந்தவங்களுக்கு பணம் பல வழியிலிருந்து வரக்கூடிய யோகங்கள் உண்டு. பண பிரச்சனைகள் தீர்வு ஏற்படக்கூடிய காலகட்டங்கள். எத்தனை ஒரு கோடி ரூபா கடனாக இருந்தாலும் அதை அடைக்கக்கூடிய அளவுகளுக்கு வலிமை பெறக்கூடிய ஒரு காலகட்டங்கள் உதயமாகுதுன்ற விதிங்க. 7ஆம் இடத்துல குரு பகவான் உங்கள் ராசியை பார்க்கறனால தெளிவான சிந்தைகள் பெறக்கூடிய காலகட்டம் உருவாகும். குடும்பத்தில் ஒரு மன நிம்மதியும் மன சந்தோஷமும் ஏற்படக்கூடிய காலகட்டங்கள் உதயமாகுதுன்ற விதிங்க. அதனால் இந்த ஏப்ரல் மாத காலகட்டங்கள் உங்களுக்கு சாதகமான மாத காலகட்டங்களாக இருக்குது. முயற்சி எடுத்து பாருங்கள், கண்டிப்பாக வெற்றி பெறுவீங்கள். நன்றி, வணக்கம். எல்லோருக்கும் வணக்கங்க. நான் பாரம்பரிய ஜோதிடர் பா. ரவிக்குமார். இப்போ நாம் பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு தலைப்பு பார்த்திங்கன்னா, அதாவது ஏப்ரல் மாதத்துக்கு உண்டான மாத பலன்களை பற்றி தான் இந்த காணொலியில் பார்த்துட்ருக்குறோம். அப்போ இந்த ஏப்ரல் மாதம் அதாவது தனுசு ராசியில் பிறந்த உங்களுக்கு எந்த மாதிரியான ஒரு மாற்றங்களை கொடுக்க போகிறார். பொதுவாக தனுசு ராசிக்காரங்களுக்கு கோபம் பார்த்திங்க அப்படின்னா கழுத்து பிடிக்கிற அளவுக்கு இருக்கும். ஏன்னா எந்த யூடியூப்பில் பார்த்தாலும் இன்ஸ்டாகிராமில் பார்த்தாலும் ஃபேஸ்புக்கில் பார்த்தாலும் நல்லா இருக்குதுன்னு சொல்கிறாங்களே தவிர ஆனால் எனக்கு பார்த்தா நல்லா இல்லையே. அப்போ சொல்கிறாங்க தவிர இது உண்மை சொல்கிறாங்களா பொய் சொல்கிறாங்களா? ஏன்னா எனக்கு பார்த்தா ஒரு கிணத்துல போட்ட கல் மாதிரி தாங்க கிடக்கிறேன். கிட்டத்தட்ட படிச்சிருக்கிறேன், படிப்புக்கு தகுந்த வேலை இல்லாமல் வேலையில் தான் இருக்கிறேன், வேலைக்கு தகுந்த சம்பளம் இல்லாமல், ரெண்டாவது சம்பளம் வாங்குகிறேன், அந்த சம்பளத்துக்கு தகுந்த வளர்ச்சி இல்லாமல், குடும்பத்தை ரன்னிங் பண்ண முடியாமல், இஎம்ஐ கட்ட முடியாமல், வட்டி கட்ட முடியாமல், ஹெல்த்துக்கு உண்டான செலவு பண்ண முடியாமல், 10 காசு மிச்சம் வைக்க முடியாமல், வரவு செலவு பார்த்தீங்கன்னா வரவு 4 ரூபாய் செலவு 8 ரூபான்ற மாதிரி பொதுவாக ஏதோ என் நிலமை ஓடுது அவ்வளோதான் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு மனக்குழப்பத்தில் இருக்கக்கூடிய ராசி தான் எனக்கு தெரிஞ்சு தனுசு ராசி. ஏன்னா தனுசு ராசிக்கெல்லாம் உண்மையாலுமே ஒரு நல்ல நேரம் தான். நான் என்ன சொல்கிறேன், இல்லை நல்லா சொல்ல முடியாது. ஆனால் தனுசு ராசிக்கு ஏன் நல்ல நேரம்னு சொல்லணும்னா 3 கிரக பார்வையும் ஒரு இடத்த பார்க்குதுன்னா அது தனுசு ராசி மட்டும்தான். சனியுடைய பார்வை 3, 7, 10 மீனத்திலிருந்து. அப்போ சனி 3ஆம் இடமா ரிஷபராசியும், 7ஆம் இடமா கன்னி ராசியும், 10ஆம் இடமா உங்கள் தனுசு ராசி தான் பார்க்குறாரு. அப்போ சனியுடைய பார்வை வாங்கின ராசி தனுசு ராசி. சனி 10ஆம் இடமா பார்க்குறாரு. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா ராகு கேது. ராகு கும்பத்திலிருந்து 3ஆம் இடமா, ஏன்னா ராகு கேதுடைய பார்வை 3, 7, 11. அப்போ கும்பத்திலிருந்து ராகு பகவான் 3ஆம் இடமும் உங்கள் தனுசு ராசி தான் பார்க்குறாரு. இது ஒரு அற்புதமான காலம். அடுத்தது குருவுடைய பார்வை. உங்கள் ராசிக்கு அதிபதி குரு தான். அது போக குருவே உங்கள் ராசியை டைரக்டாக பார்க்குறாரு. 5ஆம் இடம் துலா ராசி, 7ஆம் இடம் தனுசு ராசி,
9ஆம் இடம் கும்பராசி. இந்த 3 ராசிக்காரங்களுக்கு ஒரு அற்புதமான வாய்ப்பு. அப்போ 3 கிரகமும் என் ராசி பார்க்குறாரு, நல்லதை தான் சொல்றீங்க. அப்போ எனக்கு ஏன் நல்லது நடக்கல அப்படின்னு பார்த்தா, இப்போ ஒரு உதாரணம், தனுசு ராசிக்கு இப்போ கல்யாணம் ஆகுங்க அப்படின்னு சொன்னா, தனுசு ராசியில பிறந்த 15 கோடி பேருக்கு இப்போ கல்யாணம் ஆகுமா? ஆகாது. அப்போ அந்த கல்யாணம் ஆகும் எதிர்பார்க்கிறவங்களுக்கு மட்டும்தானே கல்யாணம் ஆகும், அந்த பிரார்த்தம் உள்ளவங்களுக்கு மட்டும்தானே கல்யாணம் ஆகும். சரி, குழந்தை பிறக்கும் அப்படின்னு நம்ம சொல்றோம். 15 கோடி பேருக்கு இப்போ குழந்தை பிறக்குமா? கிடையாது இல்லையா? அந்த குழந்தை வர எதிர்பார்க்கிறவங்களுக்கு, அந்த வாய்ப்பு இருக்கிறவங்களுக்கு, அந்த அதிர்ஷ்டம் இருக்கிறவங்களுக்கு மட்டும்தானே குழந்தை பிறக்கும். அந்த மாதிரி பொது பலன் அப்படின்றது தனுசு ராசிக்கு நல்லதா இருக்குது. இது நீங்களும் மாற்ற முடியாது, நானும் மாற்ற முடியாது. நல்லா இருக்குன்ற விஷயம் நல்லதா இருந்தாங்கன்னு சொல்லி ஆகணும். அப்ப நமக்கு ஏன் நல்லா இல்லை? அதுக்கு காரணம் உங்களுடைய ஜாதகமா கெட்டு போயிருக்கலாம், திசா புத்தி கெட்டு போயிருக்கலாம், கிரக நிலைகள் சரியில்லாமல் இருக்கலாம், அக்கம் பக்கத்தில் யாராவது ஏதோ செய்திருக்கலாம். அப்போ என்னன்னு நம்ம எதுவுமே தெரியாமலேயே, அப்போ உங்களோட ராசிக்கு அதாவது கஷ்டம்னா அதுக்கு பொது பலன் சொல்றவங்க மேலே குறை எடுக்கிறதுல எந்த பிரயோஜனம் இல்லை. அப்போ எனக்கு தெரிஞ்சு தனுசு ராசிக்கு பொறுத்த வரைக்கும் இப்போ நடக்கிறது அர்த்தாஷ்டம சனி. இப்போ பொதுவாக 7.5 சனியில் 100% கஷ்டம் கொடுக்கும், அஷ்டமத்து சனியில் 80% கஷ்டம் கொடுக்கும். ஆனால் இந்த அர்த்தாஷ்டம சனி வெறும் 50% தான் கஷ்டம் கொடுக்கும். ஏன் காரணம்? சனி பார்க்குறாரு, அதனால பாதிக்கு பாதி கஷ்டம் நமக்கு குறைஞ்சிரும். சரிங்களா? தொழிலுக்கு காரகன், தொழிலுக்கு அதிபதி, கர்ம வினைகளுக்கு ஏற்ற பலன்களை கொடுப்பவர் சனி பகவான். அவர் 10வது இடமா உங்களுக்கு அர்த்தாஷ்டம சனியை பார்க்கறதுனால ஒன்றும் இல்லை. எனக்கு தெரிஞ்சு குச்சனூர் போயிட்டு வாங்க, உங்களோட கவலைகள் எல்லாமே அப்படியே குறையும். திருநள்ளாரும் போகலாம், கொச்சனூரும் போகலாம். போயிட்டு வந்தீங்கன்னா நிச்சயமா உங்களுக்கு 4 விஷயங்கள் உங்களுக்கு நல்லது நடக்கும். எப்பயுமே சனி பிடிச்சாருன்னா 4 விஷயத்துக்கு கஷ்டத்தை கொடுப்பாரு. 1, தொழில் முடக்கிவிடுவார். 2வது, பணம் லாக் பண்ணிவிடுவார். 3வது, உடல் உபாதைக்கு எடுத்து விடுவார். 4வது, நிம்மதி சந்தோஷ குறைவு ஏற்படும். அப்போ இந்த 4மே எனக்கு தெரிஞ்சு அதாவது ஒரு வருஷ காலமாகவே தனுசு ராசிக்காரங்களுக்கு இப்போ நல்லா இல்லை. அது குறிப்பாக இந்த 3 மாசமா ரொம்ப கஷ்டம். எப்போ இருந்து? டிசம்பர் மாதம் 7ஆம் தேதியிலிருந்து இப்போ மார்ச் 11 வரைக்கும் ரொம்ப கஷ்டம். இப்போதான் மார்ச் முடிஞ்சு ஏப்ரல் பிறக்குது. அப்போ இதுக்கு மேலதான் குரு பகவான் இயல்பு நிலைக்கு வராரு. அதுவும் தன் சொந்த நட்சத்திரத்துக்கு, புனர்பூச நட்சத்திரத்துக்கு வந்து அவரே தன்னுடைய ராசியை டைரக்டா பார்க்கிறாரு. அப்ப இதுக்கு மேலதான் தனுசு ராசிக்கு நல்ல ஒரு எதிர்காலம் பிறக்குதுன்னு சொல்லுவேன். சரிங்களா? கஷ்டப்பட்டது உண்மைதான், ஆனா இதுக்கு மேல அந்த கஷ்டம்ன்றது கண்டிப்பா சொல்றேன் இருக்காது. நீங்க பயப்பட வேண்டாம், பொறுமையா இருங்க. அதுக்கு முன்னாடி நம்ம ஜாதகம் நல்லா இருக்குதா அது மட்டும் ஒரு தடவை நீங்க பார்த்துக்கிடுங்க. சரிங்களா? அப்ப 7ஆம் இடத்துல கலஸ்திர குருவா இருக்கிறதுனால உங்களுக்கு நான் கிட்டத்தட்ட சொல்றது ஜூன் 1க்கு தான் குரு மாறுறாரு. மாறுறதுக்குள்ளாரே திருமண வாழ்க்கையில ஏதோ ஒரு மாற்றத்தை கொடுத்துட்டு தான் போவாரு. நீங்க பயப்பட வேண்டாம். அது கல்யாணம் ஆனவங்க கஷ்டப்பட்டாலும் சரி, கல்யாணம் ஆயிட்டு பிரிஞ்சு தான் வாழ்ந்துட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொன்னாலும் சரி, இல்லை திருமணத்துக்கு நான் வரன் பார்த்துட்டு இருக்கிறேன் எனக்கு செட் ஆகலைன்னு சொன்னாலும் சரி, எப்படி பார்த்தாலும் கொஞ்சம் பொறுமையா இருங்க, கண்டிப்பா நல்லது நடக்கும். குழப்பம் வேண்டாம், மனசு தளர விடாம பொறுமையா இருக்கணும். அதே மாதிரி நான் சொன்ன மாதிரி இந்த கட்டன்றது அர்த்தாஷ்டம சனி நடக்கிறதுனால, அதாவது முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் கொச்சனூர் போயிட்டு வாங்க, சில மாற்றங்கள் கண்டிப்பா நீங்க பார்க்கலாம். சரிங்களா? அது போக பார்த்தீங்கன்னா செவ்வாய் உங்களுக்கு 3ஆம் இடத்துல இருக்கிறாரு. 2ஆம் தேதிக்கு மேல அந்த செவ்வாய் 3ஆம் இடத்துல இருக்கிற செவ்வாய் 4ஆம் இடத்துக்கு வராரு. அப்ப 4ஆம் இடத்துக்கு செவ்வாய் வரதுனால கண்டிப்பா உங்களுக்கு எப்படி பார்த்தாலும் இன்னைக்கு செவ்வாய் பகவான் மாறக்கூடிய நேரம் 2ஆம் தேதியே மாறிடுறாரு. இந்த ஏப்ரல் மாதம் 2ஆம் தேதி செவ்வாய் பகவான் கும்பத்திலிருந்து மீனத்துக்கு மாறுறாரு. அப்படி மாறிட்டார் அப்படின்னா நிச்சயமா உங்களுக்கு சில மாற்றங்கள் கொடுப்பாரு. 3ஆம் இடத்திலிருந்து 4ஆம் இடத்துக்கு போறாரு, சுகஸ்தானத்துக்கு. ஆரோக்கியம் நல்லா இருக்கும். இந்த வீடு கட்டிட்டு இருந்தாலோ, இடம் கட்டிட்டு மனை கட்டிட்டு இருந்தாலோ, அப்பார்ட்மெண்ட் சொத்து கட்டி ஏதாவது இந்த மாதிரி சம்மந்தப்பட்ட கேள்விகள், அதாவது புதுசாக கடை ஓப்பன் பண்ணணும், தொழில் நம்ம ஆரம்பிக்கணும்னு சொல்றவங்களுக்கெல்லாம் இது ஒரு அற்புதமான வாய்ப்பு. கண்டிப்பா நீங்க புதுசா ஒரு கடை ஓப்பன் பண்ண போறீங்க, தொழில் ஆரம்பிக்க போறீங்க, சொந்தமா 4 காசு சம்பாதிக்க போறீங்க, அதுக்குண்டான வாய்ப்பு, அதுக்குண்டான பிரார்த்தம் கண்டிப்பா உங்களுக்கு கிடைக்கும். கொஞ்சம் பொறுமையா முயற்சி பண்ணுங்க, நிச்சயமா உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். சரிங்களா? அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சுக்கிரன் 5ல் இருக்கிறாரு. சுக்கிரன் 5ல் இருந்தாவே பொதுவாக என்ன சொல்லுவாங்க அப்படின்னா மாங்கிலஸ்தானம், புத்திரஸ்தானம். அப்போ சுக்கிரன் போய் புத்திரஸ்தானத்தில் இருந்தா குழந்தை வரம் இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கண்டிப்பா உங்களுக்கு இந்த மாசம் நல்லா இருக்குன்றதுல மாற்றம் இல்லை. ஏன்னா
உங்களுக்கு திடீர் அதிர்ஷ்டத்தை கொடுக்குற சுக்கிரன் உங்களுக்கு புத்திரஸ்தானத்தில் இருக்கிறாரு 19 தேதி வரைக்கும். 19 தேதிக்கு மேலே பார்த்தீங்கன்னா அந்த சுக்கிரன் தன் சொந்த வீட்டுக்கே போகிறாரு, ரிஷப ராசிக்கே போகிறாரு. அப்படி பார்த்தா இந்த மாதம் புத்திர பாக்கியத்துக்கு தனுசு ராசிக்காரர்களுக்கு ஓரளவுக்கு நல்லாவே இருக்கும். சரிங்களா? அது போக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு புதன் 3ஆம் இடத்துல இருக்கிறாரு, வக்கரத்தில் இருந்தார். இப்போ அவர் வக்கர நிவர்த்தி அடைஞ்சு அவர் இயல்பு நிலைக்கு வந்துட்டாரு. அதனால் நீங்கள் ஒன்றும் பெருசாக கவலைப்பட வேண்டியதெல்லாம் இல்லை. சரிங்களா? அதனால் புதன் பகவான் பொறுத்த வரைக்கும் வக்கரத்தில் இருந்தார். ஒரு மாதமாக கஷ்டப்பட்டது என்னமோ உண்மை. படிப்பில் கவனம் சேதறினது, நிம்மதி இல்லை, படிக்கிற படிப்பு மைண்டில் ஏறலை, குழப்பங்கள் இருந்தது, கடன் பிரச்சனை ஒரு பக்கம், கருத்து வேறுபாடுகள் ஒரு பக்கம், இதெல்லாம் இருந்தது. இதெல்லாம் மாறக்கூடிய நிலைமை வந்துருச்சு. பொறுமையாக இருங்க, நல்லதே நடக்கும். அடுத்தது சூரியன் 4ஆம் இடத்துல இருந்தார், இப்போ இருக்கிறாரு. அந்த சூரியன் 4ஆம் இடத்துல இருந்து அடுத்தது 5ஆம் இடத்துக்கு மாறுறாரு. 17 நாள் 4ஆம் இடத்துலையும் 17 தேதிக்கு மேலே 5ஆம் இடத்துக்கு மாறுறாரு. பங்குனிலிருந்து சித்திரை மாறுறாரு. புது வருஷம் பிறக்குது. நிச்சயமாக இன்னைக்கு இந்த விசுவாவசு வருடத்தை விட உங்களுக்கு அடுத்தது வரக்கூடிய, அதாவது பார்த்தீங்கன்னா பராபவ வருடம் பார்த்தீங்க அப்படின்னா நல்ல பலன்களை கொடுக்க போகிறார். அதாவது இந்த வருஷத்தை விட்டு நீங்கள் புது வருடத்தில் காலடி எடுத்து வைக்கக்கூடிய நேரத்தில் நிச்சயமாக நல்ல நல்ல செய்திகள் உங்கள் காதுக்கு வரும். அதுக்கு ஆதாரம் கரெக்டாக 18ஆம் தேதி இன்றைக்கி பார்க்கும்போது புது வருட பிறப்பு. அதே மாதிரி பார்க்கும்போது அடுத்தது 20ஆம் தேதி அக்ஷய திதி, 19ஆம் தேதி அதாவது சுக்கிர பயிற்சி. இந்த மாதிரி சூழ்நிலைகள் வரும்போது நிச்சயமாக உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுப்பாரு. அப்போ நாம் பார்க்க வேண்டியது என்னென்னா, இந்த அதிர்ஷ்டம் எல்லாம் நம்ம ஜாதகத்தில் அந்த வாய்ப்பு இருக்கா, முதல்ல அது மட்டும் பார்த்துக்கோங்க. அதன்படி நீங்கள் ட்ராவல் பண்ணீங்கன்னா நிச்சயமாக உங்கள் வளர்ச்சி நல்லா இருக்கும். அனுபவிச்சு பார்த்து சொல்லுங்கள். நன்றி. தன் உருவமை கொலமைக்கு கரியது வடிகொடு தனதடி வழிபடும் அவரிடர் கடி கணபதி வர அருளில் மிகக்கூடிய வடிவினர் பயில்வழி வளம் வரை இறையே. பொதுவாக மாதாந்திர டிவி என் அன்புக்குரிய நிர்வாகத்திற்கும் என்னை எடுத்து வளர்த்து ஆளாக்கி இந்த வயதிலும் உண்மையைத்தான் சொல்லணும் என்று சொல்லக்கூடிய என் குருநாதருடைய திருவடியை வணங்கியும் கண்மணியகத்தில் என்ற நேயர் பெருமக்களுக்கும் பாதம் தொற்று பணிந்து 1/4/2026 ஆங்கில மாதம் ஏப்ரல் மாதத்துக்குரிய பலனை பற்றி இப்போது பதிவு செய்ய காத்துள்ளேன். அப்போ ஏப்ரல் மாதத்தில் வரக்கூடிய முக்கிய நிகழ்வுகள்லாம் நிறைய இருக்குது. அதில் நேயர்களுக்கு மற்றற்ற மகிழ்ச்சியோட சந்தோஷத்தை கொடுக்கக்கூடியது 2026 வரக்கூடிய ஏப்ரல் 14 நாள் வருடப்பிறப்பு. அதுக்கடுத்து வரக்கூடியது 23/4 நம்மை எல்லாம் நன்கு புரிந்து தெரிந்து அறிந்து ஜனநாயகத்தை பதிவு செய்யக்கூடிய நாள் அந்த 23, அது ஏப்ரலில் வரும். அப்போ 14/4 பாருங்கள், அந்த ஓலை திருவிழா நடக்கும் இதில் கிறிஸ்துவர்களில். அந்த ஓலை திருவிழாவும் சரி, இந்த ரம்ஜான் பண்டிகையும் சரி, எல்லாமே இந்த ஏப்ரல் அப்படியே எல்லாத்தையும் ஜல்லிக்கட்டு காலம் மாதிரி அழுத்தி விட்டுருவாங்க. அப்படி சந்தோஷத்தை கொடுக்கக்கூடியது ஏப்ரல். அப்போ ஏப்ரல் மாதம் மிக மகத்தான மாதமாக நம் மக்களுக்கு, நம் நேயர்களுக்கு நிச்சயமாக 12 ராசிக்கும் உள்ள பதிவை இப்போது தெளிவாக உங்களுக்கு எடுத்து சொல்ல காத்திருக்கு. அடுத்து நாம் காண இருப்பது தனுசு ராசி. காலபுருஷனுக்கு பாக்கியாதிபதி, காலபுருஷனுக்கு 9, காலபுருஷனுக்கு லட்சியவாதி, காலபுருஷனுக்கு நுணுக்கியவாதி, காலபுருஷனுக்கு அறிவாளி, காலபுருஷனுக்கு கொஞ்சம் ப்ரெஸ்டீஜ் உண்டு. எல்லாத்தையும் இழந்துடலாம், ஆனால் நான் இதையும் தன்மானத்தை இழக்க மாட்டேன். எல்லாத்தையும் இழந்துடலாம், சுய கௌரவத்தை இழக்க மாட்டேன். எல்லாத்தையும் இழந்துருவோம், உதவி செய்கிறத இழக்க மாட்டேன். இந்த கேரக்டருக்கு எல்லாமே சரண்டட் ஆகக்கூடியவங்க, அடிப்படை ஆகக்கூடியவங்க தான் தனுசு ராசி. அப்போ தனுசு ராசிக்கு என்னென்ன செய்யணும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். தனுசு ராசிக்கு என்னென்ன செய்யணுங்கிறத பார்க்கணும். அப்போ நிச்சயமாக இந்த 1/4/2026 தனுசுக்கு ஒரு மிக அபிரதமான நன்மையை கொடுக்கக்கூடிய மாதமாக அமையும். ஏன்னா நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், இந்த கன்னி, துலாமு, விருச்சகம், தனுசு, இந்த 4 மகரத்தோட 5 ராசியுமே கொஞ்சம் நல்லா இருக்கும். இந்த ஆண்டுகளில் பெரும்பாலும் நன்றாக இருக்கும். அதாவது 360 டிகிரியில் 360 டிகிரியில் 180 டிகிரிக்கு கீழே இருக்கவங்கெல்லாம் ரொம்ப நல்லா இருப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு 7.5 சனி, கண்டக சனி,
சென்மச்சனி எந்த சனியாக இருந்தாலும் உங்கள் சப்போர்ட் பண்ணக்கூடியது தசாபுத்தி. அப்போ இந்த சப்போர்ட் பண்ணக்கூடிய தசாபுத்தியை மட்டும் பார்த்துக்கிட்டு நீங்கள் வந்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு நல்ல மாற்றத்தை கொடுக்கும். தசாபுத்தி தான் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை உயர்த்தும். எத்தனை யோக பலம் இருந்தாலும் உயர்த்தாது, தசாபுத்தி தான் உயர்த்தும். அதை நீங்கள் மனசில் வச்சுக்கோங்க. ஆக கண்டிப்பாக தனுசு ராசிக்கு இந்த மாதம் ஒரு சுகமான மாதமாக இருக்கும். அரசியல் சாசனம், நிதி நிலைமை, நேர்மையான வழி, நிலையான ஒரு கம்பீரம், தோற்றம், ஒரு ஆராய்ச்சி அறிவு, வெளிநாடு, குறிப்பிட்ட சொல்லக்கூடிய வெளிநாடு போகிறது, வெளிநாடு மட்டுமல்ல, வெளிநாட்டில் வருஷம் போகிற அங்கே இந்த கிரீன் கார்டெல்லாம் வாங்கி தங்குறது, அந்த மாதிரி பட்டங்கள், பல்கலைக்கழகங்கள், பெரிய பெரிய யூனிவர்சிட்டிகள், பெரிய பெரிய அரசியல்வாதிகள், பெரிய பெரிய தலைவர்கள், பிரைம் மினிஸ்டருக்கு கீழே அம்பாஸ்டர் இருக்காங்க, ஒவ்வொரு லாக்காவிலையும் பெரிய பெரிய அதிகாரியாக இருக்காங்க, இன்கம் டேக்ஸில் இருக்காங்க, ஐடி துறையில் இருப்பாங்க, பெரிய பெரிய பட்டாதாரியாக இருப்பாங்க, பிஹெச்டியாக இருப்பாங்க. இப்படிலாம் இருக்கிறவங்க அதாவது உயர்ந்த உயர்திணை அப்படி சொல்கிறோம் பார்த்தீங்களா? உயர்தினைன்னா உயர்ந்த இடத்துல இருக்கக்கூடிய, அகிரினா மட்டமான இடத்துல இருக்கவங்க, கொஞ்சம் தாழ்வாக இருக்கவங்க, உயர்தினை அகிரிணை. அப்படிப்பட்டவங்களுக்கு உயர்தினை இருக்கக்கூடிய உள்ளன்போடு இருக்கக்கூடிய தனுசு ராசி நேயர்களுக்கு விவசாயம்னாலும் சரி, கரும்புனாலும் சரி, வெளிநாடுனாலும் சரி, நீதினாலும் சரி, நேர்மைனாலும் சரி, பட்டங்கள், தொண்டு உள்ளம், கருணை உள்ளம் எல்லாமே அத்துப்படியவங்களுக்கு. எதை செஞ்சாலும் தெளிவாக செய்யக்கூடிய நேரம் அவங்களுக்கு உண்டு. தெளிவாக செய்வாங்க, எதை எடுத்தாலும் தெளிவாக செய்வாங்க. அப்படிப்பட்ட தனுசு ராசி நேயர்களுக்கு இந்த மாதத்தில் ஏற்கனவே குரு உங்களை பார்த்துட்ருக்காரு. குரு 7ஆம் பார்வை பார்த்துட்ருக்காரு. அப்போ குரு 7ஆம் பார்வை பார்க்கும்போது இன்னும் மகத்தான செல்வங்களை குரு பார்த்தால் கோடி நன்மை. திருமணம் ஆகாதவங்க, புத்திரபாக்கியம் ஆகாதவங்க, புதுசாக தொழில் ஆரம்பிக்கிறவங்க எது வேணாலும் செய்யலாம். இந்த தடவை உங்கள் தசாபுத்தியை பார்த்துக்கோங்க, உங்கள் லக்கணத்தை பார்த்துக்கோங்க. மேஷ லக்கணம் ஆயிடுச்சு, குரு திசையில் சந்திரபுத்தி நடந்தால் மேஷ லக்கணம் செவ்வாய், லக்னாதிபதி செவ்வாய், சந்திரபுத்தி சந்திரன் கடகம், 4க்கு சுகத்தை கொடுக்கக்கூடியவன். சந்திரன் சுகத்தை கொடுக்க 4ஆம் பாவம், தாய்க்கு ஒரு இடம். அதே மாதிரி 9 குரு. அப்போ குரு சந்திர யோகம். இதை விட சிறப்பு என்ன 7.5 8 நடந்தாலும் வயசை பொறுத்து மாறும். அப்படி மாறும்பொழுது நிச்சயமாக நல்ல முறையில் அது அமையும் என்பதில் மாற்று கருத்து அல்ல. எனவே தனுசு ராசி நேயருக்கு மேற்கண்ட தொழிலை மட்டும் திறம்பட செஞ்சுட்டு வாங்க. மூலம் பூராடம் உத்திராடம், மூலம் ஆஞ்சநேய வழிபாடு, மூலம் பூராடம் அம்பிகை வழிபாடு, மூலம் பூராடம் உத்திராடம் சிவபெருமான் வழிபாடு. இந்த வழிபாடெல்லாம் பண்ணி வந்தால் தனுசு ராசி நேயர்களுக்கு ஒரு மகத்தான வாழ்க்கையை கொடுக்கும். இந்த 1/4/2026 பொதுவாக பார்த்தீங்கன்னா எப்போதுமே உங்களுடைய தசை புத்தி அத்தனையும் உங்களுக்கு முன்னின்று நடக்கும். உங்களுடைய தசைக்கு 7ஆம் இடம் 7க்கும் 10க்குரிய பாவி, 7க்கும் 10க்குரிய உபயலக்கணத்துக்குரிய பாவி. புதன் தான் எல்லாத்துக்குரியவன். அவன் மட்டும் கவனமாக இருக்கணும். அந்த புதன் மட்டும் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். ஏன்னா புதன் முழுக்க பாவி. அதனால தான் நிறைய ஐயா சொல்லும் போதெல்லாம் குரு திசையில் புதன் புத்தி, புதன் திசையில் குரு புத்தி, சந்திர திசையில் ராகு, சந்திர திசையில் கேது, சந்திர திசையில் சனி, இவையெல்லாம் ஒன்றோட ஒன்று தொடர்பு வரும்பொழுது அந்த நேரம் 7.5 சனி நடந்தால் மிகவும் தாக்கத்தை கொடுக்கும், மிகவும் தகர்த்தெறியக்கூடிய வாய்ப்பை கொடுக்கும். தாக்கத்தை கொடுத்து தகர்த்தெறிய விடாது, தலைகீழாக்கிறோம் சொல்லுவாங்க பாருங்கள். எப்படி நீங்கள் அதை மட்டும் சொல்கிறீங்கன்னு கேட்பாங்க. எல்லாருமே கேட்பாங்க. நான் இப்போ கூட சொன்னேன் தனுசுக்கு நல்லா இருக்குன்னு சொன்னேன். அதே சமயத்தில் 7க்கும் 10க்குரிய புதன் புத்தியாக இருந்தால், அதே மாதிரி மிதுனமும் கன்னி இலக்கணமாக இருந்துச்சுன்னா அது 7க்கும் 10க்கும் 4க்கு 7க்காக இருக்கும். இல்லை 7க்கும் 10க்கும் இருக்கும். மிதுனம்னா 7க்கும் 10க்கும், கன்னினா 4க்கு 7க்கும். அவனும் வில்லங்கம் படிச்சிடுவான். ஒன்றோடு ஒன்று பகையை தூண்டக்கூடியது, ஒன்றோடு ஒன்று பகையை முட்டக்கூடியது. விடாது, வந்து பாடுறான். உனக்கு 4 ஆள் இல்லை, எனக்கு 4, உனக்கு 40 இருந்தால் எனக்கு 4 ஆள் இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய கேரக்டர் யார்? இந்த 4 பேர் தான். இந்த உபயலக்கணம், இந்த உபயராசி, இதை மட்டும் கவனமாக பார்த்துக்கோங்க. சத்துரு எப்போதுமே நான் நிறைய தடவை சொல்லியிருக்கிறேன், மறுபடியும் சொல்கிறேன், நேயர்களுக்கு பணிவாக உண்மையை தான் சொல்லணும், பொய் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அந்த மரியாதை இருக்கணும், நேயர்கள்ட்ட அந்த மரியாதை இருக்கணும்.
உண்மையை சொல்லணும். பொய் சொல்லி நீ ஆகா ஓகணும் அளந்து விடுறதுக்கு நான் ஆள் இல்லை. எங்கள் குரு எனக்கு சொல்லி கொடுப்பேன். சத்துரு மிதுன ராசி, கன்னி ராசி, தனுசு ராசி, மீன ராசி, இந்த 4 ராசிக்காரவங்களும் எப்போதுமே வருஷத்துக்கு ஒரு முறை சத்துரு சம்கார பூஜை பண்ணிக்கோங்க. சத்துரு சம்கார பூஜை திருச்செந்தூரில் காசு பண்ணால் முழு பயன் அடையலாம்.